ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இதில் எந்த ஒரு சாட் மசாலாவும் சாஸும் சேர்க்காம எல்லாருக்கும் பிடிச்ச சுவையில் சூப்பரான சுவையில் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த கப்பில் பாஸ்தா எடுத்துருக்குறோமோ அதில் 2 மடங்கு தண்ணி வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சால்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடியில் ஒட்டாத மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். எண்ணெய் விட்டோம்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இல்லைன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டி குழ குழன்னு ஆகிடும். இப்போ தண்ணிலாம் வடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். வானல் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட அளவை விட தக்காளி அளவு அதிகமாக இருக்கணும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு வானலில் அதை ஒரு பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 3 முட்டையை சேர்த்துக்கிறேன். நான் 3 முட்டையை உடைச்சி சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான உப்பு, பெப்பர் இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட கலக்க தேவையில்லை. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி தூள் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மசாலாவோட சேர்த்துக்கலாம். மசாலாவும் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும்னு சொல்லிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் பாஸ்தாவுக்கு உப்பு காரம்லாம் நல்லா ஏறும். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதால நல்லா ஒரு புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.